தலைப்பு செய்திகள். வித்யா கொலை வழக்கின் மரண தண்டனை கைதி சிறைக்குள் தூக்குட்டு உயிர் மாய்ப்பு. முடிந்தால் பசிலை மீண்டும் நாட்டிற்கு அழைத்து வாருங்கள், பிரதியமைச்சர் பிரசன்ன. வெசாக் பண்டிகை குறித்து தவறான செய்தி, வடக்கு ஆளுநர் விளக்கம். இலங்கை போலீசாருக்கு 134 கெப் ரக வாகனங்களை வழங்கிய இந்தியா. தயவு தாட்சண்யம் வேண்டாம், போலீசாருக்கு முதலமைச்சர் விஜய் கடும் உத்தரவு. விரிவான செய்திகள். யாழ் புங்குடுதீவு மாணவி வித்யா கூட்டு பாலியல் வன்புணர்வு மற்றும் படுகொலை வழக்கின் முக்கிய மரண தண்டனை கைதியான பூபாலசிங்கம் ஜெயக்குமார் நேற்று திங்கட்கிழமை யாழ் சிறைச்சாலையின் குளியலறையில் தனது உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். உயர் நீதிமன்றத்தில் மரண தண்டனை உறுதி செய்யப்பட்ட பின்னர் யாழ் மேல் நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தப்படவிருந்த நிலையிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு மேல் நீதிமன்ற தீர்ப்பாயத்தால் விதிக்கப்பட்ட மரண தண்டனையை எதிர்த்து எதிர்த்தரப்பால் உயர் நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மேன்முறையீட்டை கடந்த 6ஆம் திகதி ஆராய்ந்த பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய தலைமையிலான 5 அடங்கிய நீதியரசர்கள் குழாம் ஜெயக்குமார் உள்ளிட்டவர்களின் மரண தண்டனையை இறுதி செய்து தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை தொடர்ந்து தண்டனையை மீளவும் உறுதிப்படுத்தும் சட்ட நடைமுறைக்காக கைதிகள் நேற்று யாழ் மேல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவிருந்தனர். இதற்காக ஞாயிற்றுக்கிழமை மரண தண்டனை கைதியான பூபாலசிங்கம் ஜெயக்குமார் யாழ் சிறைச்சாலைக்கு இடமாற்றப்பட்டிருந்தார். நேற்று காலை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்வதற்காக ஏற்பாடுகளை சிறைச்சாலை அதிகாரிகள் முன்னெடுத்திருந்த வேளையில் குளிப்பதற்காக சென்ற ஜெயக்குமார் குளியலறை பகுதியில் தூக்கிட்டு தனது உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷவுக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள பிடியாணை உத்தரவை தொடர்ந்து முடிந்தால் அவரை மீண்டும் நாட்டிற்கு அழைத்து வருமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நால்மல் ராஜபக்ஷவுக்கு பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன பகிரங்க சவால் விடுத்துள்ளார். பொது நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த சவாலை முன்வைத்துள்ளார். கடந்த காலங்களில் நிலவி வந்த அரசியல் கலாசாரம் குறித்து பேசிய பிரதியமைச்சர் ராஜபக்ஷ குடும்பத்தினருக்கு எதிராக என்னதான் பாரிய ஊழல் மோசடி மற்றும் அதிகார துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் அவர்களுக்கு எதிராக இந்த நாட்டில் எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்ற ஒரு வலுவான பிம்பமும் கருத்தும் மக்கள் மத்தியில் நிலவி வந்தது என்றும் சுட்டிக்காட்டினார். ஆனால் தற்போதைய புதிய அரசின் கீழ் அண்மையில் பிறப்பிக்கப்பட்டுள்ள நீதிமன்ற உத்தரவுகள் மற்றும் அவர்களுக்கு எதிராக நிலுவையில் உள்ள பல பாரிய சட்ட வழக்குகள் காரணமாக ராஜபக்ஷ குடும்பத்தின் மீதான சட்ட ரீதியான அழுத்தங்கள் தற்போது மிகவும் தீவிரமடைந்துள்ளன. சட்டம் தன் கடமையை சுயாதீனமாக செய்ய தொடங்கியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தலின் போது நாட்டில் நிலவிய ஊழல் நிறைந்த மற்றும் முறையற்ற முகாமைத்துவம் கொண்ட குடும்ப ஆட்சி நிர்வாகத்திற்கு எதிராக நாட்டு மக்கள் ஏற்கனவே தங்களின் ஜனநாயக ரீதியிலான கடுமையான தீர்ப்பை வழங்கிவிட்டனர் என்றும் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன குறிப்பிட்டார். அத்துடன் கடந்த காலங்களில் மக்கள் பொது சொத்துக்களை கொள்ளையடித்த மற்றும் பாரிய ஊழல் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய அனைத்து நபர்களுக்கும் எதிராக தகுதி தராதரங்கள் பாராது எதிர்வரும் காலங்களில் மிக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் இதன்போது நாட்டு மக்களுக்கு உறுதியளித்துள்ளார். வெசாக் பண்டிகை குறித்து தவறான செய்தி பகிரப்பட்டு வருவதாக வடக்கு மாகாண ஆளுநர் ராகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: கடந்த சில நாட்களாக சமூக ஊடகங்களில் வடமாகாணத்தில் இந்த முறை வெசாக் பண்டிகை காலத்தில் தன்சல் வழங்குவதற்கும் வெசாக் அலங்காரங்களை செய்வதற்கும் வடமாகாண ஆளுநரால் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பரவி வரும் செய்தியானது முற்றுமுழுதாக பொய்யானதும் அடிப்படையற்றதுமாகும். அவ்வாறான எந்த ஒரு தீர்மானமும் ஆளுநர் செயலகத்தால் எடுக்கப்படவில்லை என்பதோடு இது தொடர்பில் எவ்வித கலந்துரையாடல்களும் இடம்பெறவில்லை என்பதை மிகவும் பொறுப்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். எமது சமூகங்களுக்கிடையே நீண்ட காலமாக நிலவி வரும் இன மத நல்லிணக்கத்தை சிதைத்து மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தும் தீய நோக்குடனேயே சில தரப்பினர் இவ்வாறான போலியான செய்திகளை திட்டமிட்டு புனையப்பட்டு பரப்பப்படுகின்றனர். இவ்வாறான கீழ்த்தரமான மற்றும் காழ்ப்புணர்ச்சி கொண்ட சமூக வலைதள பரப்புரைகளுக்கு எதிராக ஏற்கனவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் உத்தியோகபூர்வமாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே இவ்வாறான அடிப்படையற்ற போலி செய்திகளை நம்ப வேண்டாம் எனவும்
போலி பரிப்புரைகளுக்கு ஏமாறாமல் இன மத நல்லிணக்கத்தையும் அமைதியையும் தொடர்ந்து பேணுமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை போலீசின் பயன்பாட்டிற்காக இந்திய இலங்கை நட்புறவு திட்டத்தின் கீழ் இந்திய அரசாங்கத்தினால் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட 134 கேப் ரக வாகனங்கள் உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் நேற்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து கையளிக்கப்பட்டன. இதற்காக இந்திய அரசாங்கம் 300 மில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளதுடன் இந்த கேப் ரக வாகனங்கள் வடமாகாணத்தில் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. எதிர்காலத்திலும் இலங்கைக்கு இவ்வாறான உதவிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்திய உயர் ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இந்திய அரசாங்கம் மேற்கொண்ட இந்த அன்பளிப்பை பாராட்டி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியாந்த வீரசூரியவினால் இந்திய உயர் ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவுக்கு நினைவு பரிசொன்று வழங்கி வைக்கப்பட்டது. பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால, பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் சுனில் வடகல, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன, டிமோ நிறுவனத்தின் பொது முகாமையாளர் ரஜீவ் பண்டிதகே ஆகியோரும் இந்திய உயர் ஸ்தானிகர் ஆலய அதிகாரிகளும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் உட்பட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். கடும் குற்றச்செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று போலீசாருக்கு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடும் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் நேற்று தலைமை செயலகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறித்தும் வழக்கினை விரிவுபடுத்துவது குறித்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது குறித்தும் போலீஸ் பிரிவு, சமூக நலத்துறை மற்றும் அரசு தலைமை சட்டத்தரணியுடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதன்போது பாலியல் குற்ற வழக்கினை விரைவுபடுத்தி நடத்தி குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர வலியுறுத்தினார். வழக்கினை முறையாக நடத்தி கடும் தண்டனை பெற்றுத்தருவது குற்றச் செயல்களில் ஈடுபட திட்டமிடுவோரை தடுக்கும் விதமாக இருக்க வேண்டும் என முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். சீனாவின் ஹூனாயில் இருந்தபடியே இந்திய நிபுணர் டாக்டர் சையத் முகமது கவுஸ் 5G மற்றும் ரோபோட்டிக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 3000 கிலோமீட்டர் தொலைவில் ஹைதராபாத்தில் இருந்த நோயாளிக்கு வெற்றிகரமாக சிறுநீர் குழாய் அறுவை சிகிச்சை செய்தார். சுமார் 90 நிமிடங்கள் நீடித்த இந்த ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையில் நோயாளிக்கு சிறுநீர் பை மறுசீரமைப்பு வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டது. இந்த வரலாற்று சாதனையை இந்தியாவில் உள்ள சீன தூதரகத்தின் செய்தி தொடர்பாளர் யூஜிங் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். சிகிச்சையின் போது மருத்துவர் சையத் அங்கு கையசைத்தால் அந்த அசைவு 0.2 வினாடிகள் தாமதமாகத்தான் ரோபோவால் இங்கு செய்யப்பட்டுள்ளது. கடந்த வாரம் சீனாவில் நடந்த 10வது சர்வதேச மருத்துவ மாநாட்டில் 5 நாடுகளை சேர்ந்த வல்லுநர்கள் நேரலையாக செய்து காட்டிய 26வது ரிமோட் அறுவை சிகிச்சையில் இதுவும் ஒன்றாகும். செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ் மற்றும் 5G தொழில்நுட்பத்தின் அசுர வளர்ச்சி உலகளாவிய சுகாதார அமைப்பை வேகமாக மாற்றி அமைத்து வருவதாக டொஜிங் மருத்துவமனை இயக்குனர் தெரிவித்துள்ளார். வரலாற்றில் இன்று 1912 இலங்கையில் இருந்து 7 பேரை கொண்ட முதலாவது தொகுதி சிறைக்கைதிகள் அந்தமான் தீவுக்கு அனுப்பப்பட்டனர். 1958 இலங்கை இனக்கலவரம். இலங்கை இனக்கலவரம் கொழும்புக்கு பரவியது. தமிழரின் வீடுகள், கடைகள், வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டு பலர் கொல்லப்பட்டனர். 1969 அப்பல்லோ 10 விண்கலம் மனிதனை சந்திரனுக்கு அனுப்பும் தனது அடுத்த திட்டத்திற்கு தேவையான சோதனைகளை வெற்றிகரமாக முடித்துவிட்டு பூமிக்கு திரும்பியது. 1987 யாழ்ப்பாணம் வடமராட்சியில் இலங்கை ஆயுதப்படையினரின் ஆபரேஷன் லிபரேஷன் இராணுவ நடவடிக்கை இடம்பெற்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.